வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சது. யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மர்மங்கள் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். நெதர்லாந்து, ஜெர்மனில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களில் சுரண்டப்ப முக்கியமாக சுரண்டப்பட்ட ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில். நாயக்கர்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த மோதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளுக்கு அடியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சூறையாடிட்டு அங்கிருந்து அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய சண்முகர் சிலை அண்டு திருநள்ளாறுல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நடராஜர் சிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு போட்ல வச்சு ஏற்றிக்கிட்டு இலங்கையை நோக்கி கடலுக்குள்ள வந்து கடத்திக்கிட்டு போறாங்க. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல், மிகப்பெரிய புயல் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடத்திட்டு போற அந்த சிலை தான் அப்படின்னு நினைச்சு அந்த ரெண்டு சிலையும் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. சிலையை கடலுக்குள்ள தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நின்றுது. அதுக்கடுத்து இவங்க வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சிலை இல்லை. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வடமலையப்ப பிள்ளை அண்ட் அவங்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வடமலையப்ப பிள்ளையோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய குறுக்குத்துறை சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு போற வந்து ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறையில முருகன் வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊரையே கூட்டிட்டு போயிட்டு அந்த கல்லை வந்து டெஸ்ட் பண்றாங்க. முருகனை பண்றதுக்கு அந்த கல் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை அப்படியே வரைகிறாங்க. அந்த கல்லை வந்து திருச்செந்தூருக்கு கொண்டு போறாங்க, சிலை செய்யறாங்க, பிரதிஷ்டை பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூலவர் வந்துருச்சு. இந்த மாதிரி கல்லுல செஞ்ச ஒரு சிலை தான் மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சவர் அப்படின்னா அந்த ஒரு வெண்கலம், செம்பு இந்த மாதிரி இதுல செஞ்சது, சப்பரத்துல போட்டு வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சிலை. நமக்கு வந்து மூலவர் வந்துருச்சு, இப்போ உற்சவர் வேணும். அன்னைக்கு நைட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமலையப்ப பிள்ளையாரோட கனவுல வந்து முருகனே காட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து கடலுக்கு அடியில தான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருடன் வட்டமிடும். நீங்க நெருங்கி போனீங்கன்னா அது கிட்ட ஒரு எலுமிச்சப்பழம் இருக்கும். அது கீழே தான் நான் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கனவுல சொல்றாரு. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் கூட்டிட்டு கடலுக்கு நடுவில் போறாரு. அதே மாதிரியே மேலே கருடன் வட்டம் இடுது, கீழே ஒரு எலுமிச்சப்பழம் இருக்கு, அதுக்கு கீழே தேடுறாங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது. அந்த சிலையை தூக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இதோட ஹிஸ்டரியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸில் சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாராலையும் பேசப்படுற ஒரு ஹிஸ்ட்ரி. நான் வந்து எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முருகனுக்கு இருக்கக்கூடிய 6 படையில 5 படையில முருகன் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருப்பார். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருப்பார். ஆக்சுவலி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை தான், சந்தன மலை அப்படின்னு சொல்லி கடல் மட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. கடலுக்கிட்ட இப்போ கோயிலை கட்டியிருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலை தான். ஏன்னா மண்ணில் வந்து கடலுக்கிட்ட வந்து கட்ட முடியாது. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் வந்து உயர்ந்துருச்சு. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், நிறைய கல்வெட்டுகள், சிலைகள் அந்த மாதிரி வந்து நிறைய ஒதுங்கி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தனமலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், சிலைகள் அந்த ஒரு விஷயம்தான். பட் அதுவுமே ஒரு குட்டி மலை, ரொம்ப பெரிய மலை கிடையாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோயில் கட்டுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய அரசர்கள், மன்னர்கள் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்லாம் கட்டுவாங்க. பட் அந்த காலத்தில் ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் தான். அவங்கள வந்து நம்ம திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மூவர் சமாதியில போயிட்டு நம்ம பார்க்கலாம். நாங்கள் திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக அங்கே போவோம். நிறைய பேர் அங்கே போய் சாமி கும்பிட்றது இல்லை. நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா மறக்காம அந்த மூவர் சமாதியை போயிட்டு விசிட் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம். 5 லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும், நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பின்னாடி அந்த கருவறையில் இருக்கும். முருகனுக்கு தீபம் காமிச்சிட்டு பின்னாடியும் வந்து காட்டுவாங்க. இந்த ஒரு பஞ்சலிங்கம் தான் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி காலத்தில் வந்து அது நிறைய பேர் அங்கே அலோவ் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விடுறாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா
முருகன் கோயில் அப்படின்னாலே நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ஒரு விசேஷம். பட் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கோவில். ஸோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதை நான் ஷார்ட்டா சொல்றேன், ஓகேவா? இந்த சூரபத்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவர்களை சித்திரவதை பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் சிவபெருமான் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து முருகனுக்கு வந்து கட்டளை ஏற்றுவாரு, சூரபத்மனை வந்து வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தேவர்களுக்கெல்லாம் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் பகவான். அவர் வந்து திருச்செந்தூர் கடற்கரையில போயிட்டு தவம் பண்ணிட்டு இருப்பாரு. முருகன் வந்து சூரபத்மனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குரு பகவான் வந்து முருகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஸோ அப்படிதான் வந்து முருகன் வந்து அந்த திருச்செந்தூருக்கு வந்தாரு. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹிஸ்டரி. ஸோ குரு ஆசீர்வாதம் பெற்றனால அது வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் திருச்செந்தூர் முருகன் கோவில். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல். ஏன்னா அந்த கொடிமரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பேரை காவு வாங்கியிருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நாம பார்த்துருப்போம் அந்த கொடிமரத்தை, அது வந்து வெளியே ஒரு அலுமினியம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைஸ்ல சந்தன மரம். ஸோ அந்த கொடிமரத்துல இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் அண்ட் 21 தேவாதி தேவர்களும் அந்த கொடிமரத்துல தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல். இதுக்கு பின்னாடியே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதையும் நான் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் இந்த தை மாச திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் திருச்செந்தூரில் வந்து தடையாயிருது. ஸோ கோயிலில் தடை வந்துட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கொடிமரம் இல்லாதது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய கொடிமரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறுமுக ஆசாரின்றவர் 21 பேரை கூட்டிக்கிட்டு பொதிகை மலையை தேடி வந்து போறாரு. போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு முடிக்கவும் அந்த அம்மன் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராக வருது. ஸோ அதுக்கடுத்து அந்த அம்மன் வந்து அந்த ஆறுமுகம் ஆசாரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட்டிட்டு போற இந்த 21 பேரும் சாக போறாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி இவங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அம்மன் சொல்லியும் இவருக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. ஸோ போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முஸ்லீம் நண்பர் மாந்திரிகம் தெரிஞ்சவரை வந்து கூட வந்து கூட்டிட்டு போறவர் எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காட்டுக்குள்ள போறாங்க, நிறைய தேடுறாங்க, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரமே கிடைக்கல. கடைசியா ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாங்க, சந்தன மரம். ஸோ இதுதான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ இவர் கூட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா அவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையில மை போட்டு பார்க்காரு. ஸோ இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் அண்டு 21 தேவாதி தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கிட்ட சொல்றாரு. ஆறுமுகமும் ரொம்ப யோசிக்கிறாரு, நிறைய இடத்துல இன்னும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. வேற வழி இல்லாமல் அந்த மரத்தை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெட்ட ஆரம்பிக்கையும் கோடாறு வந்து திருப்பி இவங்க தலையவே வெட்டிடுது. ஸோ இந்த மாதிரி 21 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டு இறந்துடுறாங்க. கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவாதி தேவர்கள் அந்த மாந்திரகவாதியும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. கடைசியாக இந்த ஆறுமுகத்தையும் எல்லாரும் சேர்ந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் வேகமாக ஓடி அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தா கோவிலுக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆறுமுகம், சாஸ்தா, சுடலை மாடன், அந்த தேவாதி தேவர்கள் இவங்களுக்குள்ள அந்த நடக்கிற ஒரு பெரிய பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகமுக்கு வந்து சாதகமாக முடிஞ்சிருது. சாஸ்தா வந்து இவங்களுக்கே கொடுத்துடலாம், நீங்கள் இந்த கொடிமரத்திலே போய் இருந்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லி இந்த 21 தேவாதி தேவர்களும் அந்த மரத்தை வெட்டி திருச்செந்தூரில் போயிட்டு அங்கே வச்சு அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இதையும் தாண்டி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாளிக்கிணறு, வள்ளிக்குகை, ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் அதில் என்ன மர்மம் இருக்குன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது விட்டுருந்தேன், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் ஸோ அதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.